பார்ட் 1 வீடியோவுக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. இது பார்ட் 2 வீடியோ. ஒருவேளை பார்ட் 1 வீடியோ பார்க்கலனா மேல கிளிக் பண்ணி பார்ட் 1 வீடியோவை பார்த்துருங்க. கட்டிங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு தெளிவா ஃபுல் கைடை வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் கட்டிங்கே செம்ம சிம்பிளாக இருக்கும். வீடியோவை மறக்காமல் சேவ் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். நேற்று ஸ்டெப் 3 வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்னைக்கு ஸ்டெப் 4 பார்க்கலாம். ஸ்டெப் 4 என்னன்னா, தேவையான அளவுக்கு ஃபேட்டை உங்கள் டயட்டில் நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும். ஏன்னா ஃபேட் வந்து உங்கள் ஃபிசியோலாஜிக்கல் ஃபங்க்ஷனுக்கு ரொம்பவே முக்கியமானது. முக்கியமான சோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எக்கு, நட்ஸு, சீட்ஸு, பீனட் பட்டரு, ஃபிஷ், அந்த மாதிரியான பொருள்லாம் குட் சோர்ஸு. ஸோ அதோட லிஸ்ட்டு வேணும்னா இங்கே இருக்குது. இதை ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஸ்டெப் 5. கார்பை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா கட்டிங்லையும் நீங்கள் கண்டிப்பாக கார்புன்றதை எடுத்து தான் ஆகணும். ஏன்னா கார்போஹைட்ரேட்ஸ் தான் உங்கள் ட்ரைனிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். குட் சோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரைஸு, பொட்டேட்டோ, ஓட்ஸு, இட்லி, சப்பாத்தி, ஃப்ரூட்ஸு, ஹோல் கிரெயின் அண்ட் முக்கியமாக ஒரு நல்ல போர்ஷன் ஆஃப் உங்கள் கார்ப்ஸை உங்கள் ட்ரைனிங்கை சுற்றி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ கட்டிங்கில் என்னத்தை தான் கட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கேலரியை மட்டும் தான் கட் பண்ணணும். ரைஸையோ சப்பாத்தியோலாம் கிடையாது. ஒரு வேளை உங்கள் டோட்டல் கேலரி அதிகமாக இருந்துச்சுன்னா அதை கார்பு இல்லைனா ஃபேட்லேருந்து கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ரோட்டீனை முக்கியமாக மெயின்டைன் பண்ணணும். அண்ட் உங்கள் டயட்டில் ஈஸியாக கேலரிஸ் போடுற மாதிரியான விஷயம் என்னென்னா குக்கிங் ஆயிலு. ஸோ அதை கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சுகரி ட்ரிங்க்ஸ்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. டெசர்ட்டு, ஃப்ரைடு ஃபுட்ஸ், அதே மாதிரி ஹை கேலரி சாஸு, அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்றது, அதே மாதிரி ஃபேட்டி மீட்டுக்கு பதிலாக லீன் மீட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி லோ கேலரியாக குக்கிங் பண்ணுறது எப்படின்றதெல்லாம் கற்று வச்சுக்கோங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஆல்கஹால்லாம் கட் பண்ணிவிடுங்க. ஸ்டெப் 6 என்னன்னா ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங்கு. ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது தான். இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கட்டிங் அப்போ உங்கள் பாடியில் எனர்ஜியே கம்மியாக தான் இருக்கும். அப்போது நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் அவுட்லாம் பண்ணாதான் உங்கள் பாடிக்கு சிக்னல் தரும் மசில் வந்து கண்டிப்பாக நமக்கு தேவைன்னு. ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ப்ரோக்ரெசிவாக ட்ரைனிங் பண்ணுங்கள். அதே மாதிரி தேவையான அளவுக்கு ட்ரைனிங் பண்ணுங்கள். ப்ராப்பரான குட் டெக்னிக்கில் ட்ரெயின் பண்ணுங்க. அதே மாதிரி உங்கள் ட்ரைனிங்கில் மசில் வந்து ஸ்டிமுலஸ் ஆகணும். அடுத்து ஸ்டெப் 7 என்னன்னா, ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டியை இன்க்ளூட் பண்ணுங்க கார்டியோ மாதிரி. ஏன்னா அப்போதான் உங்களோட டோட்டல் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அதிகமாகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா வாக்கிங்கு, சைக்கிளிங்கு, ஜாகிங்கு, ஸ்விம்மிங்கு, கார்டியோ ட்ரைனிங்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களால் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் டயட் வந்து டெஃபிசிட்டை கொண்டு போகிறது நீங்கள் ஏதாச்சும் ஆக்டிவிட்டி பண்ணாதான் அதை வந்து மெயின்டைன் பண்ணி கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்டெப் 8 என்னன்னா, உங்களோட ப்ராக்ரஸை நீங்கள் ட்ராக் பண்ணணும். டெய்லியும் உங்களோட பாடி வெயிட் எடுக்கணும். வீக்லி வந்து உங்கள் பாடி வெயிட்டோட ஆவரேஜை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி வீக்லி வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும், ப்ராக்ரஸ் ஃபோட்டோ எடுக்கணும். இப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக என் பாடி வெயிட் இறங்கணும்னு கேட்டிங்கன்னா, 0.5லேருந்து 1% ஆஃப் பாடி வெயிட் வந்து ஒரு வாரத்துக்கு இறங்கலாம். ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி லீனாக இருக்கீங்கன்னா உங்களோட ரேட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அது வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ ஒருவேளை என் வெயிட்டே இறங்கலைன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு கொஸ்டின் கேட்கணும். நீங்கள் ஆக்சுவலாகவே கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்கீங்களா, ப்ராப்பராக தான் இருக்கீங்களான்றதை செக் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் ப்ராப்பராக தான் இருக்கீங்க, 2லேருந்து 3 வீக்ஸ் வந்து வெயிட் அப்படியே தான் இருக்குன்னா, ஆப்ஷன் 1 என்னன்னா ஸ்லைட்டாக உங்கள் கேலரி இன்டேக்கை கம்மி பண்ணுறது. இல்லைனா ஆப்ஷன் 2 வந்து உங்கள் டெய்லி ஆக்டிவிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது. இது மொத்தத்தையுமே ஒரு சிம்பிளான ஃபார்முலாக்குள்ளே எடுக்கணும்னா அது இந்த ஒரு விஷயம் தான். ஸோ தேவைப்பட்டால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே மறக்காமல் ஃபாலோவும் பண்ணிடுங்க.